ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு V3 சேனல். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கோதுமை மாவும் தக்காளியும் வச்சு எப்படி சப்பாத்தி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நார்மலாக பண்ணுற சப்பாத்தியை விட டிஃப்ரெண்ட்டாக எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 3 தக்காளியும் கட் பண்ணிக்கிட்டு இந்த மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். ரெண்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததும் நம்ம அரைச்சிக்கலாம். இதை பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டே இருங்க. இப்போ மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா அதை கலந்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரெடியானதும் மாவு தேய்ச்சி சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்திக்கு எப்பயும் மாவு தேய்ச்சி எப்படி நம்ம செய்வோமோ அந்த மாதிரி போட்டு நல்லா அதை உருட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அது சூடானதும் நம்ம அந்த சப்பாத்தி எடுத்து போட்டுக்கலாம். இதை நல்லா அப்படியே திருப்பி போட்டுட்டே இருங்க. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக வரும். தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் சைஸஸில் நான் செஞ்சு வச்சுருக்கேன். மறக்காமல் இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தியில் நம்ம தக்காளி மிளகாய் தூள்லாம் போட்டதால் தேங்காய் சட்னிக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும்.